மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, களத்துல நாங்க மக்கள சந்திக்கும்போது, தலைவரோட திட்டங்களும், தலைவரோட சாதனைகளும் மக்களிடத்துல நெறையா வந்து போய் சேர்ந்திருக்கு. ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா, நான் கடந்த 1 வருடமா களத்துல வந்து நிறைய நலத்திட்டங்களும், நிறைய களப்பணிகளும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆ அது அப்ப மக்கள் வந்து அடுத்து திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையப்போது, அதுக்கு மக்கள் வந்து முழு ஆதரவு தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. திருப்பரங்குன்றம் தொகுதிய எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த 20 வருடத்துக்கு மேலாக இது அதிமுக தொகுதின்னே சொல்லலாம். இந்த 20 வருடமா தொகுதிய வந்து ரொம்ப பின்னோக்கி இருக்காங்க. தொகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகள கூட அவங்க எதுவுமே பூர்த்தி செய்யப்படல. ஆனா வந்து அ கண்டிப்பா நான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சு, சட்டமன்றத்துக்கு போகும்போது, திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளான சாலை வசதி, குடிநீரு, சுகாதாரம் இப்படி எல்லா வசதிகளையும் செஞ்சு தருவேன். தமிழ்நாட்டிலே திருப்பரங்குன்றம் தொகுதிய முன்மாதிரி தொகுதியா மாத்துறதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ, கண்டிப்பா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா என்னோட கடமைய செய்வேன்.